அனைவருக்கும் வணக்கம். நம்ம எத்திக்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். GS4ல வரக்கூடிய இந்த டாபிக்ல நாம கிளாஸ் 2ல வேல்யூஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ் பத்தி பார்க்க போறோம். வேல்யூஸ்னா என்ன, அதுதான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாம வேல்யூஸ்னா என்ன, வேல்யூஸ் டீப் ரூட்டட் பிலீஃப் தட் கைட் அவர் சாய்ஸஸ், பிஹேவியர், ஜட்மெண்ட் ஆஃப் ரைட் அண்ட் ராங். என்ன சொல்றாங்க, டீப் ரூட்டடா இருக்கும். டீப் ரூட்டட்னா என்ன, நம்ம சின்ன வயசுலேருந்து காலையில் எழுந்தோடனே பல்லு வளர்க்கணும் அப்படிங்கிறது கரெக்டாக இல்லையா? சின்ன வயசில் ஸ்டார்டிங்கில் நாம் இது யார் தினமும் எந்த பல்லு வளர்கிறதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் போடுவோம். ஆனால் இப்போது பல்லு வளர்க்கலை அப்படின்னா நம்மளுக்கு எப்படி ஒரு அன்ஈஸியாக இருக்குது. காலையில் எழுந்து பல்லு வளர்க்கலை, அதனால உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம சொல்லுவோம் கரெக்டாக இல்லையா? இப்போ நான் எங்கேயாவது மேரேஜுக்கு போகிறேன் அப்படின்னு வச்சுங்களேன், காலையில் எழுந்த உடனே நம்ம பல்லு வளர்க்கணும். பல்லு வளர்க்காமல் நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா சில நேரங்களில் சாப்பிட்றது உண்டு. அப்படி சாப்பிடும்போது என்ன ஆகும், அந்த அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம பல்லு வளர்க்காம சாப்பிட்றமேனு. ஸோ அதே விஷயம் தான் சின்ன வயசுல நமக்கு அது தோணாது. ஆனால் இப்போ தோணுதுன்னா ஒரு டீப் ரூட்டடான பிலீஃப் அது. நம்ம காலையில் இருந்தோன்னா பல்லு வளர்க்கணும், பல்லு வளர்க்காம சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா ஒரு அன்ஹைஜீனியாக இருக்கும், ஒரு மாதிரி உடம்பு இருக்கும் அப்படிங்கிற அந்த பிலீஃப் வந்து இருக்கும். அது நம்மளுடைய சாய்ஸஸையும் பிஹேவியரையும் ஜட்ஜ்மெண்ட்டையுமே அது சேஞ்ச் பண்ணணுன்றாங்க. ஆனால் அந்த பிலீஃப் அப்படிங்கிறது நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், கரெக்டாக இல்லையா? இப்போ பெண் பிள்ளைகள்லாம் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு வேல்யூ. உமன் எஜுகேஷன்றது ஒரு வேல்யூ. நம்ம வீட்டில் ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்கள படிக்க வைக்கணும், சரிங்களா? ஆனால் பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்ணை அவன் படிக்க வைக்க மாட்டான், அப்படி அவனோட படிக்க வைக்கக்கூடாதுன்றது அவனுடைய எண்ணம். இப்போ ரெண்டுமே வேல்யூ தான், ரெண்டுமே வேல்யூ தான். படிக்கணுன்றது என்னுடைய வேல்யூ, இது பாசிட்டிவ் வேல்யூவாக நினைக்கிறேன். ஆனால் அதே அவன் என்ன நினைக்கிறான், அது நெகட்டிவ் வேல்யூ தான். பட் ஆனால் அது ஒரு வேல்யூ, கரெக்டா? ஒரு வேல்யூ அப்படிங்கிறது சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். பட் ஆனால் அது ஒரு வேல்யூ. திருடக்கூடாதுன்றது ஒரு வேல்யூ, திருடணுன்றது ஒரு வேல்யூ. கொலை செய்யக்கூடாதுன்றது ஒரு வேல்யூ, கொலை செய்யணுன்றது ஒரு வேல்யூ. ஸோ வேல்யூ அப்படிங்கிறது அது பாசிட்டிவாக தான் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. வேல்யூ அப்படிங்கிறது வெதர் இட் இஸ் அ ரைட் ஆர் ராங், புரிஞ்சுதா? வேல்யூனா என்ன, ஒரு டீப் ரூட்டான பிலீஃப். அது நம்மளுடைய சாய்ஸஸும் பிஹேவியரையும் ஆட்டிடியூடையும் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணக்கூடியது. வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், புரிஞ்சுதா? பாருங்க, தி ஷேப் ட்ரூத், கம்பேஷன், ஜஸ்டிஸ், ஈக்குவாலிட்டி, டாலரன்ஸ், இது எல்லாத்தையுமே ஷேப் பண்ணணும், கரெக்டா? நம்ம பொய் சொல்லணுமா, பொய் சொல்லக்கூடாதுன்றது நம்மளுடைய வேல்யூ. அது பொய் சொல்லணுமா கூடாதான்றது அதுதான் ஷேப் பண்ணணும், கரெக்டா? நம்ம பொய் சொல்லக்கூடாதுன்ற ஒரு வேல்யூ நம்ம எடுத்துட்டா நாம ஒரு ட்ரூத்ஃபுல் பர்சனாக இருப்போம். இல்லை பொய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வேல்யூ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நாம் ஒரு ஏமாற்றக்கூடியவருனோ ஒரு ஆளாக நம்ம மாறுவோம். டிஸ்பிலீஃப் கொண்ட ஒரு ட்ரூத்ஃபுல்னஸ் இல்லாத ஒரு ஆளாக நாம் இருப்போம். அப்போ இந்த வேல்யூவானது ஒரு மனுஷனுடைய எத்திக்ஸை ஷேப் பண்ணும், புரிஞ்சுதா? அண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேல்யூஸ், எத்திக்ஸ் அண்ட் ஆட்டிடியூட், இது மூணுத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்துருமா? ஸோ வேல்யூனா என்ன, இதோடைய பிலீஃப், அப்படி கோர் பிலீஃப். வேல்யூ எடுக்கிறது ஒரு கோர் பிலீஃப். நாம் ஒரு விஷயத்த நம்புறோம் இல்லையா, அதுதான் கோர் பிலீஃப். இது ஹானஸ்டி, நேர்மையாக இருக்கணுன்றது, மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. மற்றவங்களை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்றதையுமே வேல்யூ தான், கரெக்டா? இது பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வேல்யூன்றது இப்போ சொல்கிற பாருங்க, வேல்யூ அப்படிங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அடுத்தது எத்திக்ஸ் அப்படிங்கிறது பிரின்சிபிள்ஸ் டு ஜட்ஜ் ரைட் ஆர் ராங் ஆக்ஷன்ஸ். எத்திக்ஸ்னா என்ன, இது சரியா இல்லை தவறா அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபிள். ஆனால் பாருங்க, இந்த எத்திக் அப்படிங்கிறது டைம் பவுண்ட் இருக்கக்கூடியதுங்க, சேஞ்ச் ஆகக்கூடியது, கரெக்டா? இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன், அந்த முடிவு சரியா இல்லையான்றத சேஞ்ச் பண்ணக்கூடியது, கரெக்டா இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு டியூடுன்னு இப்போ ஒரு படம் வந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் ஒரு சர்ச்சையான ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. இந்த கருத்தை இப்போ சில பேர் ஏற்றுக்கிறாங்க, கரெக்டா? அந்த கதையில் சொல்லப்பட்டது, அதாவது நான் ஒரு பெண்ணு திருமணம் தாலியை கட்டி அவனை அதன் பிறகு அவனோட விருப்பப்பட்டவனுக்கு நான் சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிறது இப்போ அந்த கதையாக சொல்லுது. இப்போ அது எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலே தவறுடுறாங்க, ஒரு பாதி பேர் தவறுடுறாங்க. இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுன்னா அந்த படத்தை எல்லாரும் கள்ள கொண்டு அடிச்சிருப்பாங்க, கரெக்டா? அப்போ இதே இன்னொரு 20 வருஷம் கழிச்சு வந்துச்சு அப்படின்னா அந்த படத்தை எல்லாரும் கொண்டாட செய்வாங்க. அப்போ அந்த வேல்யூ அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒருத்தனை தாலி கட்டிட்டு அதன் பிறகு அவங்க கூட திருப்பி அவன் லவ் பண்ற பையனுக்கு திருப்பி அனுப்புறது இப்போ சில பேரால கிரிட்டிசிசம் உள்ளாகுது. அப்படின்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சில பேர் ஆதரிக்கிறாங்க இல்லையா, அதை ஆதரிக்க மாட்டாங்க. ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு டைம் பவுண்டு இருக்கக்கூடியது. எத்திக்ஸ் அப்படிங்கிறது டைமுக்கு ஏற்ற மாதிரி, பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படின்றாங்க, கரெக்டா? இப்போ இந்தியாவில் இருக்கும்போது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு முன்னாடி அவங்க
சேர்ந்து வாழக்கூடாதுன்றது வந்து இந்தியாவில் ஒரு கல்ச்சர். ஆனால் அது ஒரு எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்டாக எத்திக்ஸான்னு கேட்பாங்க. இதுமாதிரி சேர்ந்து வாழக்கூடாது, எத்திக் இல்லை அப்படின்னா அது இங்கே. இதே அமெரிக்காவில் போகும்போது அப்போ எத்திக் இல்லையா, எத்திக்ஸ் கிடையாது இல்லையா, சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய வேல்யூ. அப்போது அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது டைம் பீரியடை பேஸ் பண்ணது, பிளேசஸை பேஸ் பண்ணிடுது. பேஸ்ட் ஆன் டைம் அண்ட் பிளேஸ் எத்திக்ஸ் வேல்யூஸ் ஆர் சேஞ்ச்டு அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போக வரும். பட் ஆனால் இப்போ புரிஞ்சுக்குங்க, வேல்யூஸ்னால் என்ன, ஒரு கோர் பிலீஃப். எத்திக்னா என்ன, ஒரு விஷயத்த சரியா இல்லையான்னு தவறான்றத நாம பிலீவ் பண்ணுறது, ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆட்டிடியூட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் எவாலுவேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் அண்ட் பீப்புள். கரெக்டாக? ஆட்டிடியூட்னா என்ன, இப்போ நான் ஒருத்தர் நினைக்கிறேன் அவன் சரியானவனா இல்லையா அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுறது. சரியா? ப்ரீடிஸ்போசிஷன் பிலீஃப் அப்படின்னு வாங்க. அதாவது அவன் சரியாக தான் இருப்பான், இல்லை அவன் தவறாக தான் இருப்பான் அப்படின்னு நாமளே முன்னாடியே வந்து நினச்சிக்கிறது. ஃப்ரெண்ட்லி ஆட்டிடியூட் டுவோர்ட் சபார்டினேட்ஸ். கரெக்டாக? இப்போ அவன் என் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட நான் எப்பவுமே போயிட்டு ஜாலியாக தான் இருப்பேன். இதே ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன், க்ளோஸ்னஸாக இருப்பேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு. அப்போது நான் எது சொன்னாலும் இப்போ அவன் மேலே நான் கோவப்படுவேன். எனக்கு கோவம் வருதுன்னா என் ஃப்ரெண்டு மேலே நான் கோவப்படுவேன்னா அது வந்து என்னுடைய ஆட்டிடியூட். காரணம் என்ன, அவன் என்ன கோவப்பட்டாலும் என் ஃப்ரெண்டு வந்து அதை அனுசரிச்சுக்கு போயிடுவான் அப்படிங்கிறது என்னுடைய ஆட்டிடியூட். ஆனால் இதை ஒரு ஸ்டேஜ்கிட்ட நான் காட்ட முடியுமா, காட்ட முடியாது. அப்போது ஒரு பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஒரு ப்ரீ டிஸ்பொசிஷன் தாட் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஆட்டிடியூட்னு அப்படி சொல்லுவாங்க. ஸோ வேல்யூஸ்னா என்ன, எத்திக்ஸ்னா என்ன, ஆட்டிடியூட்னா என்ன உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்கிறேன். வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒரு கோர் பிலீஃப். நாம் ஒரு விஷயத்தை நம்புறது, அது ரைட்டாகவும் இருக்கலாம் ராங்காகவும் இருக்கலாம். எத்திக்ஸ்னா என்ன, நாம் நம்பக்கூடிய ஒரு விஷயம் சரியா தவறா அப்படிங்கிறத ஒரு வேல்யூ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆட்டிடியூட்னா என்ன, நம்ம ஒரு விஷயத்தை நம்புறோம் இல்லையா, இவன் இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிறத அது நாமளே வந்து பிலீவ் பண்ணுறது. அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஸ்டார்டிங்கில் புரியாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து என்னடா இது வேல்யூஸ்னா எத்திக்ஸ்னா என்னன்றது ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும். இந்த சீரீஸை ஃபுல்லாக கவனிங்க. இப்போ எனக்கு கூட ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் படிக்கும்போது ஒன்றுமே புரியல. உங்களுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் எத்திக்ஸ் எடுத்த உடனே நான் படிக்கல. எடுத்த உடனே ஆன்சர் ரைட்டிங் தான் வந்து பண்ணேன். ஆன்சர் ரைட்டிங்லாம் பண்ணும்போது அப்போ பார்த்துக்க எந்தளவுக்கு நான் இதை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதையுமே தெரியாமல் தான் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன். எடுத்த உடனே ஒரு ஆன்சர் ரைட்டிங் சீரீஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்றுமே புரியாமல் படிக்க ஆரம்பிச்சு என்னென்னவோ கேட்குறாங்க புரியலையே அப்படின்னு. ஆனால் போக 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 திரும்ப ஒரு வாட்டி படி. இப்போ நான் வந்து எத்திக்ஸை நான் 4 வாட்டி படிச்சுட்டேன். அந்த புத்தகத்தை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது தான் இந்த விஷயம்லாம் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சது. அப்போது ஒரே விஷயம் ஒரே நேரத்தில் ஒரே ஒரு வீடியோ பார்க்கறதுனால இந்த எத்திக்ஸ்னா என்ன வேல்யூனான்றது உங்களால் ஒன் ஸ்டாப்லேயே உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. போக 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 தான். இந்த ஒரு சீரீஸை பாருங்கள், திரும்ப புத்தகத்தை எடுத்து படிங்க, திரும்ப படிக்க படிக்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் பாருங்க. அந்த கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் தூக்கத்தில் அடித்து எழுப்பினா கூட வந்து கடன்னு சொல்லுவீங்க. எத்திக்ஸ்னா சார் வேல்யூனா நான் சொல்கிறேன் பாருங்க கேளுங்க அப்படின்னு நீங்கள் 4 பேருக்கு நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் வர ஆரம்பிக்கும். அதனால் ஒரு கிளாஸ் ஆரம்பித்தோம் பார்க்குறேன். இப்போ என் கிளாஸ்ன்றது இல்லை, எந்த கிளாஸாக இருந்தாலும் அந்த சீரீஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவில் கொஞ்சமாக தான் இருக்கும். ஒரு 100% உங்களுக்கு 2% வந்தால் கூட அது ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல ஒரு விஷயம். அது அந்த 2% அப்படிங்கிறது மீதி இருக்கிற 98% நீங்கள் படிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசிக்ஸுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எடுத்த உடனே அது நம்மளுக்கு புரியல அப்படின்னு மட்டும் ஹோப்பை விட்டுறாதீங்க. சரியா? ஸோ வேல்யூனா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த வேல்யூக்கும் எத்திக்ஸுக்கும் அதே போல் ஆட்டிடியூடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போது சோர்சஸ் ஆஃப் வேல்யூஸுங்க. சோர்சஸ் ஆஃப் வேல்யூஸ்னா என்ன, அதான் வந்து ஹியூமன் இன்டர்ஃபேஸ். அதாவது இந்த வேல்யூவானது ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி இன்டர்ஃபேர் ஆகுது. இன்டர்ஃபேர் நத்திங் பட் இன்கல்கேட்டிங்னு வாங்க. இன்டர்ஃபேர்ஸை விட இன்கல்கேட்டிங் அப்படின்னு வாங்க. இன்கல்கேட்டிங் ஆஃப் வேல்யூ அப்படின்னா ஒரு வேல்யூவானது ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி அது வருது. கரெக்டா? ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி அந்த வேல்யூவானது வருது. வேல்யூஸ் ஆர் நாட் பயாலஜிக்கல். அதாவது என்ன சொல்றாங்க, வேல்யூஸ் ஆர் நாட் பார்ன். பயாலஜிக்கலாலும் ஒன்று தான், பார்ன்னாலும் ஒன்று தான். அதாவது பிறக்கும் போதே இந்த வேல்யூஸோடு நம்ம பிறக்கிறது இல்லை. ஒரு நல்ல காமெடி யாருன்னா எங்கள் முதலாளி ஏதோ ஒரு காமெடி, கவுண்டமணி காமெடிங்க. அதில் பிறக்கும் போதே அவனா இதுவாக பிறந்தான், வேற ஏதோ சொல்லுவார், பிஸ்னஸ் ஓனர்னா பிறந்தான் அப்படின்ற மாதிரி. இப்போ நான் பிறக்கும் போதே நான் ஓனர்னா பிறந்தேன் கிடையாது இல்லையா. நான் பிறந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி தான் அந்த கம்பெனிக்கு நான் வந்து ஓனர் ஆகிறேன். அது போல் அதே போல் நான் ஒரு பொய் சொல்லக்கூடாதுன்றது ஒரு வேல்யூ. நான் பிறக்கும் போதே பொய் சொல்லக்கூடாது, நான் பிறக்கிறேன் இல்லை நான் வந்து ஒரு ரவுடித்தனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பிறந்த போதே வந்து ரவுடித்தனம் வருது. ஒரு பழமொழி கூட ஒன்று இருக்கும், ஒரு செய்தி கூட இருக்கும். அதாவது எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கும் போது நல்ல பிள்ளைகளே அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு குழந்தை பிறக்கும்போது அது எப்பவுமே ஒரு நல்ல குழந்தை தான் பிறக்கும். அது நல்ல குழந்தையா இல்லை அது தீய குழந்தையா மாறுது. ஐயோ, தீய குழந்தையா ஒரு நல்ல மனுஷனா இல்லை தீய மனுஷனா மாறினா அப்படிங்கிறது
அந்த தாய்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தாய் தான் ஒரு நல்ல வேல்யூஸை குழந்தைக்கு சொல்லி அவங்கள வளர்ப்பாங்க இல்லையா? ஸோ அது போல இந்த வேல்யூஸ் ஆனது ஒரு மனுஷனுக்கு பிறக்கும்போது இருக்கிறது கிடையாது. த வேல்யூஸ் ஆர் ஷேப்டு பை இன்ட்ராக்ஷன் வித் ஃபேமிலி, சொசைட்டி அண்ட் எஜுகேஷன், ரிலீஜியன், இப்படி சொல்லிட்டே போகலாம். ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கல்கேஷன் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னுவாங்க. ஃபேமிலி தான் நம்மகிட்ட ஒரு பிரைமரி சோர்ஸ். சோஷியாலஜி நம்ம படிச்சிருப்போம், சோஷியாலஜி நம்ம கிளாஸ் நம்ம சீரியஸை பார்த்துருக்கோம்னு நான் சொல்லியிருப்பேன். அதாவது பிரைமரி சோர்ஸ் ஆஃப் வேல்யூ இன்கல்கேஷன் அப்படிங்கிறது ஃபேமிலி தான். ஃபேமிலி தான் நம்ம பிறந்ததுக்கு பிறகு நம்மகிட்ட எப்படி பேசணும், பல் எப்படி வளர்க்கணும், பாத்ரூம் எப்படி போகணும், அதே போல் சாப்பாடு எப்படி சாப்பிடணும், மற்றவங்கள்ட்ட எப்படி பழகணும் அப்படிங்கிற எல்லா வேலையும். நம்ம வீட்டில் குழந்திருக்கோம், மாமா வர வணக்கம் சொல்லு, மாமாவுக்கு வணக்கம் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு, அப்பாவுக்கு ஒரு முத்தா கொடு, இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறது? வீட்டுக்கு இருக்கிறது தான் சொல்லிப்பாங்க. ஸோ அந்த சொசைட்டியல் வேல்யூஸை சொல்லிக் கொடுக்கறது ஃபேமிலி தான். சொசைட்டிக்கு போகும்போது சொசைட்டி குறிப்பிட்ட வேல்யூஸ் அது சொல்லிக் கொடுக்கும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு வேல்யூவும் சொல்லிக் கொடுப்போம். எஜுகேஷனை வந்து ஃபார்மல் இன்கல்கேஷன் ஆஃப் வேல்யூஸ்னுவாங்க. ஃபார்மல் வேல்யூஸ் இங்கே எல்லாமே வந்து ஒரு பர்சனல் வேல்யூஸை சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் எஜுகேஷன் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் ஃபார்மல் வேல்யூ எஜுகேஷன் சொல்லுவாங்க. கரெக்டாக ஸ்கூலில் எப்படி நடந்துக்கிட்டோம், நம்ம வீட்டில் வந்து நம்ம வேற மாதிரி பேசுவோம், ஆனால் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் ரொம்ப டீசெண்டாக பேச ஆரம்பிப்போம், நல்ல தமிழை உச்சரிப்பு செய்வோம். கரெக்டாக இல்லையா? அதுதான் சொல்லுவாங்க. ஸ்கூலுக்கு போய் படிச்சே இல்லைன்னு கேட்பாங்க. ஏன்னா ஸ்கூலில் தான் நாகரிகத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. அதான் வந்து ஃபார்மல் வேல்யூ எஜுகேஷன் சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ இப்போ ஒவ்வொன்றா பார்த்துருவோம். வாட் ஆர் த சோர்சஸ் ஆஃப் இன்கல்கேட்டிங் வேல்யூஸ்? அதாவது வேல்யூடைய சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்கல்கேட்டிங்னாலும் ஒன்று தான், சோர்சஸ் ஆஃப் வேல்யூஸ்னு ஒன்று தான். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஐயோ இது நம்ம படிக்கவே இல்லையே அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்கல்கேஷன்னாலும் நான் மவுஸ் வச்சு சொல்கிறதுனால உங்களால் எனக்கு இது இன்கல்கேஷன் மவுஸ்லேட் எழுதுறேன், அதனால இன்கல்கேஷன் சொல்லுவாங்க, இன்கல்கேட்டிங்னு சொல்லுவாங்க, எப்படி ஒன்றாலும் சொல்லலாம். கரெக்டா? அதாவது ஒரு வேல்யூ வந்து மனுஷனுக்குள்ளே எப்படி கொண்டு வருது, ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். ரொம்ப லேட்டாக பேசுகிறேன்னா ரொம்ப ஸ்லோவாக போகுதா கிளாஸு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் எத்திக்ஸ் சொல்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஆஃப் எத்திக்ஸ் சொல்லிக் கொடுக்குற ஃபர்ஸ்ட் ஸ்கூல் இதுதான். இன்ஸ்டில் ஹானஸ்டி சொல்லிக் கொடுக்கும், கேர்னஸ் சொல்லிக் கொடுக்கும், ரெஸ்பெக்ட், டிசிப்ளினை எல்லாம் சொல்லிக் கொடுப்போம். கேர்னா என்ன? அப்பா அம்மா பார்த்துக்கிறது, தங்கச்சிங்களை நீ தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சின்ன வயசுல நம்ம சொல்லி வளர்ப்பாங்க. த சைல்டு லேர்ன்ஸ் ட்ரூத்ஃபுல்னஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ். ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறத பேரண்ட்ஸ் கிட்ட தான் அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி, ட்ரெடிஷன்ஸை, கஸ்டம்ஸை, ரிலீஜியன், ஃபெஸ்டிவல், ரோல் மாடல், இது எல்லாமே வந்து சொசைட்டி அண்ட் கம்யூனிட்டி தான் சொல்லிக் கொடுக்கும். கரெக்டாக இல்லை? நம்ம தெருவில் வீட்டிலே இருப்போம், சின்ன குழந்தை போகிற வரைக்கும் வீட்டிலே இருப்பாங்க. கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தெருவில் போவோம். தெருவில் போனதுக்கப்புறம் இவர் தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரு, இவர் மாமா அப்படிங்கிற அந்த எண்ணம். நம்ம திருவிழா, நம்ம ஏரியா திருவிழா வருது, நம்ம இந்த சாமி கும்பிடுறோம், இதெல்லாம் வந்து அந்த சொசைட்டி நம்மளுக்கு அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும். இந்தியன் சொசைட்டி வேல்யூஸ் சேவா தான் சேர், மற்றவங்களுக்கு வந்து சேவை செய்யணும், தானம் கொடுக்கணுன்ற வேல்யூவை சொசைட்டி வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும். எஜுகேஷன், ஸ்கூல்ஸ், யூனிவர்சிட்டி வந்து மாரல் எஜுகேஷன் சொல்லிக் கொடுக்கும், சிவிக் சென்ஸ் சொல்லிக் கொடுக்கும், லீடர்ஷிப் சொல்லிக் கொடுக்கும். இந்த மாரல்னா என்னன்றதுலாம் நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ இந்த மாரல்னா என்ன, வேல்யூனா என்ன, எத்திக்கல்னா என்ன, இதுலேயே நிறைய நேரம் போகும். சரியா? இன்க்ளூடிங் காந்தி அண்ட் தாட்ஸ், கான்ஸ்டியூஷன் வேல்யூஸ் இன் கரிக்குலம். ஸோ ஒரு ஃபார்மல் எஜுகேஷனை ஸ்கூல் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். பியர் குரூப் அண்ட் ஒர்க் பிளேஸ். பியர் குரூப்னா என்னன்னா, பியர்னா என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்மளுடைய சம வயது ஒத்தவர்களை பியர் குரூப்னு சொல்லுவாங்க. ஒர்க் பிளேஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த பிஹேவியர், டீம் ஒர்க், காம்படிட்டிவ்னஸ், அதன் பிறகு வந்து ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி, இது எல்லாமே பியர் குரூப்ஸும் ஒர்க் பிளேஸும் சொல்லி கொடுக்கும். கரெக்டா இல்லையா? நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு டீம் ஒர்க்காக வேலை செய்கிறத ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம கற்றுக்குவோம். ஒரு விளையாட்டுக்கு போகிறோம், அங்கே ஒரு டீம் ஒர்க் இருந்தால் மட்டும்தான் ஒரு விளையாட்டு விளையாட முடியும். கரெக்டாக? திருடன் போலீஸ்லாம் நம்ம விளையாடுவோம், அப்போ ஒரு டீம் ஒர்க் வேணும். எல்லாரும் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதான் அவங்க விளையாட முடியும். கரப்ட் ஒர்க் கல்ச்சர் மே புஷ் ஹானஸ்ட் ஆஃபீஸர் இன்டு காம்ப்ரமைஸ். கரெக்டாக? ஒரு 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 10 பேர் இருக்காங்க, எல்லாம் சேர்ந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அப்போ ஒரு ஒர்க் பிளேஸ் இருக்குது, அங்கே எல்லாரும் கெட்டவங்களாகிறாங்க, அவங்க டிஸ்ஆனஸ்டாக இருக்கிறாங்க. மொத்தம் ஆனஸ்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவான்? அவனை அவ்வளோ வரை மாறிடுவாங்க. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஊரில் இருக்கிற எல்லாரும் வந்து பேண்ட் போட்டால் நீயும் பேண்ட் போடணும், இல்லை நான் கோமன் கட்டி தான் இருப்பேன்னா உன எல்லாரும் கேலியாக தான் செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல் நான் மாற்றி சொல்லிட்டணும், ஊரில் எல்லாரும் கோமனம் கட்டியிருந்தா நீ பேண்ட் போடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. சரி, ஸோ இது ஒரு விஷயம். அடுத்த மீடியா அண்ட் டெக்னாலஜி. மீடியா என்ன சொல்லும்? ஷேப் த ஆஸ்பிரேஷன்ஸ், ரோல் மாடல், ஈவன் மோர் டிக்ளைன், ஈவன் மாரல் டிக்ளைன், இதெல்லாம் வந்து நடக்கும். கரெக்டாக இல்லையா? இப்போ நம்ம சினிமா பார்க்குறோம், சினிமாவில் நம்ம விஜய் மாதிரி ஆகணும், அஜித் மாதிரி ஆகணும், இந்த மாதிரி ரோல் மாடல்ஸையும், அதே போல் அப்துல் கலாம் மாதிரி மாறணும், எடிசன் மாதிரி மாறணும், இந்த மாதிரி ரோல் மாடல்ஸ்லாம் நமக்கு மீடியாவும் டெக்னாலஜி தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். சோஷியல் மீடியா மூவ்மெண்ட்ஸ் சொல்லலாம். இந்த மீ டூ அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து பெண்களுக்கு எதிரான அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டை வெளிக்கொண்டு வரதுக்கூடிய ஒரு டூலை வந்து பயன்படுத்தா இல்லையா?
அது கிரேட் லீடர்ஸ் அண்ட் திங்கர்ஸ், இவங்களும் நமக்கு சில இன்ஸ்பிரேஷன்ஸ் கொடுப்பாங்க, ஒரு வேல்யூஸை திங்க் கொடுப்பாங்க. காந்தியின் மூலமாக நமக்கு, காந்தின்னு சொன்னாலே நமக்கு என்ன சொல்லுது, அகிம்சை அப்படிங்கிற என்ன வருது இல்லையா, ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் என்ன வருது இல்லையா. சின்ன வயசில் நம்ம சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு ஆட்டுக்கறியை வந்து அவருக்கே தெரியாமல் சாப்பிட வச்சுட்டாங்க, அது குறித்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு சின்ன வயசுல நம்ம ஒரு புத்தகம் படிச்சிருப்போம், ஒரு கதை படிச்சிருப்போம். விவேகானந்தனுடைய அந்த சர்வீஸ், அந்த சேவையும் அவருடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி படிச்சிருப்போம். அம்பேத்கர்னு சொன்னாலே நம்மளுக்கு ஈக்குவலிட்டி தான் ஞாபகம் வரும், சட்டமேற்றாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ இவங்க எல்லாருமே நம்ம சில வேல்யூஸை நமக்குள்ள ஏற்படுத்துகிறாங்க. பப்ளிக் விசஸ் ப்ரைவேட் வேல்யூஸ். சில வேல்யூஸ் இருக்கும் பப்ளிக்காக வச்சுருப்போம், சில வேல்யூஸை ப்ரைவேட்டாக வச்சுருப்போம். லாயல்டி ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப், ரிலீஜியஸ் ஃபெய்த், இது எல்லாமே வந்து ப்ரைவேட் வேல்யூ நமக்குள்ளே வச்சுக்கிறது. கரெக்டா? பப்ளிக் வேல்யூ அப்படிங்கிறது இம்பார்ஷியாலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி, இது எல்லாமே வந்து ஒரு பப்ளிக் வேல்யூ. ஸோ இது புரிஞ்சிருக்கும். இது புரியலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. ஒன்று சரி, ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ப்ரைவேட் வேல்யூனா என்ன, நாம் வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து நாம் லாயலாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்கார ஃபேமிலிக்கு நம்ம லாயலாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அது ஒரு ப்ரைவேட் வேல்யூ, நமக்கு அவங்க லாயலாக இருக்கணும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நம்ம வேல்யூ பண்ணணும். ஒரு ரிலீஜியஸ் ஃபெய்த், ஒரு மதத்தை நாம் பின்பற்றது எல்லாமே ஒரு ப்ரைவேட் வேல்யூ. நீ யாரை வேணாலும் நம்பலாம். கரெக்டாக? நீ ஒரு கவர்மெண்ட் வேல்யூவில் இருக்கிற, அதனால உங்கள் ஃபேமிலியை நீ பார்த்துக்கூடாது அப்படிங்கிறது அது ஒரு ப்ரைவேட் வேல்யூ. அவங்க ஃபேமிலி அவங்க தான் பார்த்துக்கணும். பப்ளிக் வேல்யூன்னு வரும்போது நீ எல்லாருக்கிட்டையும் பார்ஷாலிட்டி பார்க்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். என்ன வேலை செய்கிறன்றத டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். ஆனால் ப்ரைவேட் வேல்யூவில் நீ டிரான்ஸ்பரண்டாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பப்ளிக்கு சொல்கிறேன். ஸோ கான்ஃப்ளிக்ட் அரைசஸ் when private loyalty clashes with public duty சொல்கிறாங்களே இல்லையா. ஸோ ப்ரைவேட் வேல்யூனா என்ன, பப்ளிக் வேல்யூனா என்ன. இப்போது நான் ஒரு 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 கவர்மெண்ட் ஆஃபீஸரில் வேலை செய்கிறேன். இப்போது நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கிறீங்க. இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு பிஎம் உடைய ஒரு யோஜனா ஒன்று வருது, ஒரு வீடு கட்டுத்தர ஒரு யோஜனா ஒன்று வருது. அப்போ என்ன பண்ணுறீங்க, எல்லாருக்கும் வந்து யார் வந்து அதில் அந்த ஸ்கீமுக்கு டிசர்வ்டு பீப்புளும் அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லாமல் நம்மளுடைய ஃபேமிலியை நம்ம தான் பார்த்துக்கணும், அதனால அவங்களுக்கு நம்மளுடைய சொந்தக்காரங்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு அது கொடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ரைவேட் லாயல்ட்டியானது பப்ளிக் டியூட்டியில் வரும்போது கிளாஷ் ஆகுதா இல்லையா, கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகுதா இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க, ப்ரைவேட் வேல்யூவை தனியாக பண்ணணும், பப்ளிக் வேல்யூவை தனியாக வந்து இன்கல்கேட் பண்ணணும் அப்படின்றாங்க. அது வேறுபடுத்தி பார்க்கணுன்றாங்க. உதாரணம் சொல்லும்போது ஆஃபீஸர் ரிலேட்டிவ் அப்ளைஸ் ஃபார் ஏ கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். முன்னாடியே சொன்னது தான், ஒருத்தர் ஒரு ஆஃபீஸருடைய ரிலேட்டிவ் வந்து ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறாரு. ப்ரைவேட் வேல்யூனா என்ன, நம்ம குடும்பத்துக்கு லாயலாக இருக்கணும், எது வந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு தான் நம்ம பண்ணணும். ஆனால் பப்ளிக் வேல்யூ அப்படிங்கிறது இம்பார்ஷியாலிட்டியாக வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனால் எத்திக்கல் ஆஃபீஸர் மஸ்ட் ப்ரியாரிட்டைஸ் பப்ளிக் வேல்யூ. நீங்கள் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் பப்ளிக் வேல்யூக்கு தான் நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கணும். ஸோ அந்த ஸ்கீமுக்கு டிசர்வ்டான பீப்புள் யார், அந்த கான்ட்ராக்டை அவங்க கூட தான் வந்து கொடுக்கணும். அப்ளிகேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த வேல்யூ அப்படிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சிவில் சர்வெண்ட்ஸ் மஸ்ட் ஹார்மனைஸ் பர்சனல் வேல்யூஸ் வித் கான்ஸ்டியூஷனல் பப்ளிக் வேல்யூஸ். ஸோ கோர் பப்ளிக் வேல்யூஸ், சர்வீஸ் வேல்யூஸ், ஸோ நோலன் பிரின்சிபல்ஸில் கொடுத்துருப்பாங்க. இன்டெகிரிட்டியோடு இருக்கணும், அப்ஜெக்டிவிட்டியோடு இருக்கணும், இம்பார்ஷியாலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி, செல்ஃப்லெஸ்னஸ். ஸோ இது எல்லாமே ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இருக்கக்கூடிய வேல்யூஸ். இதெல்லாம் நம்ம இனிவரும் கிளாஸில் பார்ப்போம். ஸோ அதாவது எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு டாபிக் வரும் இதில் எத்திக்ஸ்லேயே. அப்போ நம்ம நோலன் பிரின்சிபலை பற்றி, செகண்ட் ஏஆர்சி பற்றிலாம் நம்ம படிப்போம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஒன்று வரும், அதில் நல்லா சொல்லியிருப்பாங்க. இதே தாங்க நீட்டி மொழிக்க சொல்லியிருப்பாங்க. எத்திக்ஸ்ன்றது ரொம்ப ஈஸியான சாப்டருங்க. அது நல்ல கதை எழுதலாம். நீங்கள் இதுதான் வேல்யூன்னு சொல்லிட்டு புரிஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன், எக்ஸாம்பிளே நீ ஒரு 100 எக்ஸாம்பிள் எழுதலாம். பேப்பரை ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பேப்பர் இது. அந்த ஸ்டார்டிங்கில் அந்த பேசிக் மட்டும் நல்லா கவனத்தோடு புரிஞ்சுக்குங்க. புரியுறீங்க, திரும்ப திரும்ப படிங்க. ஒன்ஸ் இது புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எப்போ கேட்டாலும் தூக்கத்தில் எழுப்பி ஒரு பேப்பர் கொடுத்தா கடற்கடன்னு எழுதுவீங்க. சரிங்களா? ஸோ இந்த வேல்யூஸ்னால் என்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ஒரு ப்ராக்டிஸ் கொஷின். ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் aspire ஃபார் ஹாப்பினஸ். Do you agree? What does happiness mean to you? Explain with suitable example. ஸோ இந்த ஒரு கொஷின் எழுதுங்க. இது வந்து பிஒய்க்கு கொஷின் ஒன்று, ப்ராக்டிஸ் கொஷினாகவும் ஒன்று கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணுங்கள், பாஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷினை பார்த்து நீங்கள் எழுதி ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் வேல்யூஸ்னால் என்ன, அது எப்படி ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ், அதாவது வேல்யூஸ் ஆனது ஒரு ஹியூமன்ஸுக்கு எப்படி இன்கில்கேட் ஆகுது அப்படிங்கிறது இந்த கிளாஸில் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.